இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய அவென்யூஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு. ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு 3-4 ஏரியா தான் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அண்ட் சில்வரில் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோம், ஸ்டாக்ஸில் பண்ணலாம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்குது. கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டேர்மில் கம்மியாக தான் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் ஆர்கியூ பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸில் வாங்கி திருப்பி விற்கும்போது வேஸ்டேஜ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோல்டு பாண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை கோல்டு பார் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் போனீங்கன்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறைய உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுது. கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ண நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்ஐபி அந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு போயிடுறாங்க. ரியல் எஸ்டேட்டில் கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் கம்மின்னு சொன்னால் கூட அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. சரி, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இதுக்கு பணம் தேவைப்படுது இல்லைங்களா? ஒரு பெஸ்ட் வழி பணத்தை சேமிக்கிறதுக்குன்னா பதிவு பெற்ற சீட்டுகளில் சேர்ந்து ஒரு லம்சம்மை வாங்கி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா பதிவு பெற்ற சீட்டுகள் பாதுகாப்பானவை, ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியவை.